ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் ஆர்மி கிளாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரதநாட்டியம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பிரபலமான நாட்டுப்புற நடனம் என்னென்னலாம் இருக்குன்னா கும்மி, கோலாட்டம், காவடி ஆட்டம். இது எல்லாமே தமிழ்நாட்டோட பிரபலமான நாட்டுப்புற நடனம். ஸோ செகண்ட் கொஸ்டின், சத்ரியா எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அப்படின்றத அசால்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசால்ட்டா சுத்ரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்ரியா சத்ரியா அப்படின்னு வருதா? ஸோ அசால்ட்டா சுத்ரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அஸ்ஸாம் ஸ்டேட்டோட நாட்டுப்புற நடனங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா பிஹு, பிச்சுவா, நட்பூஜை, மகாராஸ், காளி கோபால், பாக்குரும்பா. இது எல்லாமே அஸ்ஸாம் ஸ்டேட்டோட நாட்டுப்புற நடனங்கள் தான். நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமில் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கூட இது எந்த ஸ்டேட்டோட தொடர்புடைய நடனம் அப்படின்னு சொல்லி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், கதகளி எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளாவில் இன்னொரு டான்ஸுமே இருக்குது. அது என்ன டான்ஸ் பார்த்தோன்னா மோகினி ஆட்டம். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மோகினி கேர்ஃபுல்லாக கதகளி ஆடுறா, மோகினி கேர்ஃபுல்லாக கதகளி ஆடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லானா கேரளா, அதனால் மோகினி கேர்ஃபுல்லாக கதகளி ஆடுறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரளாவோட தற்காப்பு கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலரிஃபைட்டு. கேரளா ஸ்டேட்டோட தற்காப்பு கலை என்னன்னு பார்த்தோம்னா கலரிஃபைட்டு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கலரான சேலை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, கலரான சேலை கேர்ஃபுல்லாக பாதுகாத்துக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லானா கேரளா, பாதுகாத்துக்கனா தற்காப்பு தானே பாதுகாத்துக்கிறது. ஸோ அதுக்காக கலர் சேலைனா கலரிஃபைட்டு, கலர் சேலை கேர்ஃபுல்லாக பாதுகாத்துக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின் குச்சிப்புடி எந்த மாநிலத்தின் நடன வடிவமாகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குச்சிப்புடி ஆந்திர ஸ்டேட்டோட நடன வடிவம் தான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை ஆத்திரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்திரத்தில் குச்சி எடுக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திராவின் பிரபலமான நாட்டுப்புற நடனம் என்னென்னலாம் பார்த்தோன்னா விலாசினி நாட்டியம், ஆந்திர நாட்டியம், பாமகல்ஃபம், புர்ரகதா, வீரநாட்டியம், லம்பாடி, திம்சா, கோலாட்டம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஆந்திர ஸ்டேட்டோட எல்லா டான்ஸையுமே போட்டு ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின், மணிப்பூரி நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணிப்பூர் ஸ்டேட், அதுதான் ஆன்சர். மணிப்பூர் அந்த ஸ்டேட்டோட பேர்லேயே வர்றதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மணிப்பூரின் நாட்டுப்புற நடனங்கள் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா லைஹரோபா, நுபா நடனம். இது ரெண்டுமே மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடானது. ஸோ மணிப்பூரோட தற்காப்பு கலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கடா. மணிப்பூர் ஸ்டேட்டோட தற்காப்பு கலை என்னன்னு பார்த்தோன்னா தங்கடா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா மணி தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்ஸ்த்து பண்டிட் பிர்ஜு மகாராஜ் எந்த நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் கதக். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மகாராசா கதகதையாக சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கதகதையானா கதக்கு, அதான் மகாராசா கதகதையாக சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கதக்கு எந்த ஸ்டேட்டோட பாரம்பரிய நடனம் அப்படின்னு பார்த்தோன்னா கதக் உத்தரப்பிரதேசம் மற்றும் வட இந்தியாவோட பாரம்பரிய நடனம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா வட இந்தியாவில் கதை சொல்ல சொல்லி உத்தரவு போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செவன்த் சர்குலா எந்த மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சார் கூலாக இருக்க உத்தரவு போடுங்க சர்குலா, சார் கூலாக இருக்க உத்தரவு போடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரவுனா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசத்தோட முக்கியமான நாட்டுப்புற நடனம் என்னென்னு பார்த்தோம்னா ராஸ்லீலா, ராம்லீலா, கஜ்ரி, நௌதாங்கி, நகல், ஸ்வாங் மற்றும் சர்குலா. இது எல்லாமே உத்தரப்பிரதேசத்தோட முக்கியமான நாட்டுப்புற நடனங்கள். எய்த்
ஒடிசி எந்த மாநிலத்தின் நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசி வந்து ஒடிசா ஸ்டேட்டோட நாட்டுப்புற நடனம் தான். இது வந்து அந்த ஸ்டேட்டோட பேர்லேயே வர்றதுனால நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய டான்ஸ் எல்லாம் இருக்குது ஒடிசாக்குரியது. அது என்னென்னு பார்க்கலாம். முக்கிய நாட்டுப்புற நடனங்கள் ஒடிசாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. தேக்காணி நடனம், சவரி, சம்பல்புரி, குமாரா, பைங்கா, முண்டாரி, சாவ் இது எல்லாமே ஒடிசாவோட முக்கியமான நாட்டுப்புற நடனங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் 9th ஒன் கொஸ்டின். யக்ஷகானா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து கர்நாடகா. யக்ஷகானா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா. கர்நாடகாவை கார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கடா காரைக்கானோ, எங்கடா காரைக்கானோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காணா அப்படின்னு இருக்கா. ஸோ எங்கடா காரைக்கானோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ஒன் கொஸ்டின். கல்பெலியா நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான். கல்பெலியா நடனம் ராஜஸ்தான் ஸ்டேட்டோட தொடர்புடையது. ராஜஸ்தான் ஸ்டேட்டோட முக்கியமான நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கல்பெலியா, கட்புட்லி, கூமர், சக்ரி, கங்கூர், ஜூலன் லீலா, ஜூமா மற்றும் கபால் இது எல்லாமே ராஜஸ்தான் ஸ்டேட்டோட முக்கியமான நாட்டுப்புற நடனங்கள். நம்ம சேனலில் 2026க்கான டிஎன்பிசி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிலேட்டடாக ஃப்ரீ டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அதுக்கான வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.